ஃபுல்லாக கரப்பாம்பூச்சிங்க பாருங்க எத்தனை இருக்குன்னு. ஸோ டிச்சி பக்கத்தில் இருக்கிறதுனால ஸ்ப்ரே பண்ணி விட்டங்காட்டி காலையில் ஒரு ஸ்ப்ரே காலி, அந்த கதையை சொல்கிறேன். இப்போ இருக்கிற ஸ்ப்ரேயில் பாருங்கள் எத்தனை கரப்பாம்பூச்சிங்க. கஸ்டமர் யாராச்சும் வந்தாங்க நீங்கள் இதை பார்த்த மாதிரி ஓடி போயிடுவாங்க. சரிங்களா, அப்படியே வறுத்து திங்கலாம் அந்த அளவுக்கு இருக்கு. எனக்கு கரப்பாம்பூச்சினாவே பயம். ஐயோ என்ன காலையில் ஒரு ஸ்ப்ரே அடிச்சுட்டு எல்லாம் வேஸ்ட்டு. இப்போ அடிச்சுட்டு ஸ்ப்ரே வேணா ஃபுல்லாக மாப் போடணும். 2 நாளைக்கு ஸ்ப்ரே அடிச்சு விட்டுட்டு மாப் போட்டு இப்படி தான் நான் வந்து வீட்டில் அடிச்சுட்டேன் ஒரு டைமு. ஃபுல்லாமே போயிடுச்சு. அதே மாதிரி பெரிய கரப்பாம்பூச்சி கிடக்கு ஃபுல்லாக. இந்த இடத்துல முழுதாக செத்து கிடக்குது. ஒரு நேரம் கிடக்கட்டும் அப்படியே. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. புடி எடுத்து வாயில போடுற மாதிரி எடு. வாய் ஊட்டி விடுற மாதிரி காசு வாங்கிக்கலாம். சாவலினா கொடுத்துட்டு காசு வாங்கிடலாம். இதுக்குள்ள இருக்கும்போது எனக்கு ஐயோ கரப்பாம்பூச்சி தான் இருக்கு. டிச்சு பக்கத்தில் இருக்கிறதுனாலயா என்ன பொருள்? ஃபர்ஸ்ட் லைட்டு போடுவோம். பயத்திலே ஒவ்வொன்று இதாயிரும் போல இருக்கு. இந்த கதை வழியா தான் வருதுன்னு நினைக்கிறேன். இங்க மட்டும் தான் இருக்கு. இந்த இதுதான் போட்டு போனேன். இந்த பக்கம்லாம் கிடக்கு. இன்னும் கரப்பாம்பூச்சியும் ஒளியிலடா சாமி, உள்ள கிடக்கு இன்னும். ஒளி இருக்கு.